Hello, welcome to CMA Institute. SPM Institute வந்து சிஏ ஃபைனல் சிஎம்ஏ ஃபைனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு லெசன் நான் பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் டேக்ஸில் எஸ் இல்லஸ்ட்ரேஷனை படிக்கணும்ல கவனிங்க. Peerless scraps imported during August by CA consignment of metal scrap weighing 6,000 metric tons from USA. They filed a bill of entry for home consumption. The assistant commissioner passed an order for clearance of goods and applicable duty was paid by them. பியர்லெஸ் அதாவது பியர்லெஸ்ன்றது வந்து சி வழியாக ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணது. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 மெட்ரிக் டன் இருக்குது. யூஎஸ்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க. அவங்க வந்து ஹோம் கன்சம்ஷனுக்கு ஃபைல் பண்ணுறாங்க பில் ஆஃப் என்ட்ரி. அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு. அதனால் வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணிடுறாங்க. இதுதான் கான்செப்ட். பியர்லெஸ் ஸ்கிராப் தேர்ஃபோர் ஃபவுண்ட் and taking delivery from port trust authorities, that is before clearance for home consumptions, that only 5,500 metric ton scrap are available on the docks. Although they have paid duty for the entire 6,000 metric ton since there was on short landing of cargo, the short delivery of rupees 500 metric ton was also substantiated by the port trust authorities who have a weighing man certificate to PLS scraps. On filing a representation of the Customs Department, Peerless Scraps has been directed in writing to justify as to which provisions of Customs Act 1962 governs their claim of remission of duty rupees 500 rupees duty on 500 metric ton not delivered by the port trust. Then you are approached by Peerless Scraps as counsels for an opinion and advice. Examine the issues and tender your opinion as per law giving reasons. அப்போ தெரிஞ்சு போச்சு, நம்ம 6,000 மெட்ரிக் டன் நம்ம பொருளை இம்போர்ட் பண்ணும் பொழுது 5,005 மெட்ரிக் டன் மட்டும் தான் இங்கே இருக்குது. மிச்சப்படி 5 மெட்ரிக் டன் என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் தேர்ட்டிக்கு நம்ம வந்து 6,000 மெட்ரிக் டன் கட்டிக்கிறோம். Peerless scrap has been directed in writing to justify as to which provisions of Customs Act 1962 governs the claim to remission of duty. இதுக்கு எப்படி வழியில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் வந்து பியர்லெஸ் ஸ்கிராப் வந்து 6,000 மெட்ரிக் டன் மெட்டல் ஸ்கிராப் வந்து நீங்கள் யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து என்டையர் 6,000 மெட்ரிக் டன்னுக்கு நீங்கள் கட்டிடுறீங்க. பிஃபோர் டேக்கிங் டெலிவரி ஃப்ரம் ட்ரஸ்ட் தே ஃபவுண்ட் தட் ஒன்லி 5,500 மெட்ரிக் டன் வாஸ் அவைலபிள். தஸ் 500 மெட்ரிக் டன் வாஸ் ஷார்ட் டெலிவர்டு அப்படின்னு சொல்லிடுறீங்க. த போர்ட் ட்ரஸ்ட் இஷ்யூரி வெய்மெண்ட் சர்டிஃபிகேட் கன்ஃபார்மிங் த ஷார்ட்டேஜ். கண்டிப்பாக ஷார்ட்டேஜ் அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா வெய்மெண்ட் பார்க்கும்போது நம்ம வே பிரிட்ஜில் கொடுத்து பார்க்கும்போது அது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஷார்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பியர்லெஸ் கிளைம்டு ரெமிஷன் ஆஃப் டியூட்டி வந்து 500 மெட்ரிக் டன். நான் ஆல்ரெடி 6,000 கட்டிட்டு இல்லை, 500 மிஸ்ஸிங் ஆயிடுச்சுல, அந்த 500 மிஸ்ஸிங்க்கு வந்து எனக்கு ரெமிஷன் கொடுங்க, வேவர் கொடுங்க, நான் கட்டின டியூட்டி திருப்பி கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ இது என்ன செக்ஷனில் வரும்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 23 ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. Section 23 provides that if imported goods are lost or destroyed before clearance of home consumption, the Deputy Commissioner shall remit the duty on such goods. ஸோ இங்கே அனலைசிஸ் பண்ணும்பொழுது ஷார்ட்டேஜ் எவ்வளோ ஆயிடுச்சு, 500 மெட்ரிக் டன் வாஸ் டிஸ்கவுண்ட் பிஃபோர் கிளியரன்ஸ் ஆஃப் ஹோம் கன்சம்ஷன். The port trust has officially certified the shortages since the goods were not available for delivery and the loss occurred before clearance. The importer can claim remission under section 23. So what is the conclusion in this? Duty paid on the missing 500 metric ton should be remitted or refunded under section 23 of the Customs Act 1962. That's all. இதுதான் வந்து அவங்க கிளியராக சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் பிஃபோர் கிளியரன்ஸ் அப்படின்னும்பொழுது செக்ஷன் 23 அவைலபிள் ஆயிரும். ஸோ ரெமிஷன் ஆஃப் டியூட்டினா கிளியரன்ஸ்க்கு முன்னே லாஸ் ஆகிறதுனால 23 அப்படின்றது செக்ஷன் அப்ளை ஆயிடுச்சு. நீங்கள் ரெமிஷன் பண்ணி ஆகணும். நன்றி, வணக்கம்.